ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா, அதனுடைய தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ. இதில் சீக்கா, பூந்தி கொட்டை, லெமன் சாறு இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சோம். அது இப்போது மறுநாள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டேன். இன்றைக்கி அதை எப்படி அரைச்சி நம்ம யூஸ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஊற வச்சிருந்த தண்ணியை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் லெமன் சாறுலாம் இருக்குது. இப்போ என்ன செய்யலைன்னா, இப்போ தனியாக எடுத்து அந்த சேக்காய், பூந்தி கொட்டை எடுத்து, இப்போ இதில் இருக்கிற இந்த சேக்காய் இருக்குது இல்லைங்களா, அது உள்ள சில கொட்டைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கலாம். பாருங்கள், அது உள்ள இந்த கொட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த கொட்டையை நம்ம எடுத்துடணும். தனியாக எடுத்துகிட்டு தான் நம்ம போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச அந்த விழுதுகள் பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா. இதை தான் நம்ம ஃப்ளோர் க்ளீனிங்க்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் அரைக்கிறதுக்கு அந்த தண்ணி நம்ம வடிகட்டு எடுத்திங்களா, அந்த தண்ணியை கூட ஊற்றலாம். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வடிகட்டிக்கணும். எப்படின்னா, ஒரு துணியை எடுத்துக்கோங்க, அது உள்ளே அந்த நம்ம அரைச்ச அந்த விழுதை போட்டு இப்போ பிழிஞ்சால் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து அந்த சாறு வரும். அந்த சாறு வச்சு தான் நம்ம ஃப்ளோர் க்ளீனிங் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சோப்பு நிறம் பார்த்தீங்களா. ஏன்னு கேட்டிங்களா, இல்லை பூந்தி கொட்டையில் நுரத்தன்மை உடையது, நல்லா க்ளீனும் செய்யக்கூடியது. இப்போ வாங்க பாத்ரூம் போய் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம பாத்ரூமுக்கு வந்தாச்சு. பாத்ரூம் உள்ள எவ்வளோ ஒரு டர்ட்டியாக இருக்கிற பிளேஸ் இது. இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஊற வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக நான் ஒரு 10 நிமிஷம்லாம் க்ளீன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் இப்படி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதை மொத்தமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு இல்லை 1.5 கப்பை ஊற்றி அதில் தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு கலக்கி அதை எடுத்து நம்ம தெளித்து பாருங்கள், நம்ம எந்த இடத்துல க்ளீன் பண்ணணுமோ அந்த இடத்துல நல்லா ஊற்றி நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா தேய்க்கணுங்க. நீங்கள் தேய்க்க உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ எங்கெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணுமோ அந்த இடத்துல ஊற்றி இந்த மாதிரி ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. பார்த்தீங்களா எப்படி நுர வருது பார்த்தீங்களா. சரி, ஏன்னா பூந்தி கொட்டை அந்த காலத்தில் பூந்தி கொட்டை தாங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தினாங்க. ஃப்ளோர் க்ளீனிங்க்கு, வாஷிங் பவுட்ருக்கு எல்லாமே பூந்தி கொட்டை தான். பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. தேய்ச்சி முடிச்சுட்டு பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றணுன்னா எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். நம்ம வீட்டிலே எப்படி தயாரிக்கலான்றதை பாருங்கள். நம்ம கடையில் வாங்கினா கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செய்து நம்ம ஃப்ளோர் க்ளீனிங் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு லாபமும் இருக்கும், நிறைய லிக்விடும் கிடைக்கும். ஒரு முறை செய்தால் நமக்கு போதுமானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.